மாங்குளம் பனிச்சங்குளம் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 3 பேர் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இதே போன்று ஒரு விபத்து சம்பவம் கடந்த வருடமும் பதிவாகி இருக்கின்றது. எனவே மாங்குளம் பனிச்சங்குளம் எனப்படுகின்ற பகுதியில் கடந்த வருடத்தை தொடர்ந்து இந்த வருடமும் இவ்வாறு ஒரு விபத்து இடம்பெற்று தற்பொழுது 3 பேர் பலியாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றவை பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. முல்லைத்தீவு மாங்குளம் பனிச்சங்குளம் எனப்படுகின்ற பகுதியில் கோர விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் நள்ளிரவு பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சொகுசு பேருந்து ஒன்று நேற்றைய தினம் பயணித்த நிலையில் திடீரென மாங்குளம் பனிச்சங்குளம் பகுதியில் அந்த பேருந்தில் பழுது ஏற்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த பேருந்தை திருத்தும் நடவடிக்கையில் அந்த பேருந்தின் சாரதி உட்பட்டவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அதே திசையில் பின்னால் பயணித்த பார ஊர்தி குறித்த சொகுசு பேருந்துடன் மோதி இருக்கின்றது. இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றதை தொடர்ந்து அந்த சொகுசு பேருந்தின் சாரதி உட்பட 3 பேரை இவ்வாறு உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது குறித்த சொகுசு பேருந்தின் உரிமையாளர் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் அந்த சொகுசு பேருந்தின் சாரதியும் 2 பயணிகளும் என 3 பேரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அது தவிர இந்த விபத்து சம்பவத்தில் 2 பேர் காயமடைந்திருந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இந்த விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இதேவேளை கடந்த வருடம் ஆவணி மாதமும் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று மாங்குளம் பனிச்சங்குளம் பகுதியில் இடம்பெற்றிருந்தது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த வேன் ஒன்று மாங்குளம் பனிச்சங்குளம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பார ஊர்தியுடன் மோதுண்டது. அதனைத் தொடர்ந்து இந்த வேன் மோதிய பார ஊர்தி முன்னால் நகர்ந்து அதற்கு முன்னால் நின்ற மற்றொரு பார ஊர்தியுடன் மோதியது. இவ்வாறு ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்ற நிலையில் பார ஊர்திக்கு பின்னால் இருந்த ஒருவர் மற்றும் குறித்த வேனில் பயணித்த 2 என 3 படுகாயமடைந்த நிலையில் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்து சிகிச்சை பலனின்றி 3 உயிரிழந்தார்கள். இந்த சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 3 உயிரிழந்ததாக அப்போது செய்திகள் வெளியாக இருந்தது. அதை தவிர 8 பேர் அந்த சம்பவத்தில் காயமடைந்திருந்தார்கள். இதே போல மாங்குளம் பனிச்சங்குளம் பகுதியில் பார ஊர்திகள் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் பின்னால் வந்த வேன் ஒன்று மோதி அந்த விபத்து சம்பவம் கடந்த வருடம் பதிவாக இருந்தது. அந்த சம்பவம் ஒரு அதிகாலை வேளையில் இடம்பெற்றிருந்தது. பெரும் அதிர்ச்சியை அந்த விபத்து சம்பவம் ஏற்படுத்தியிருந்தது. தற்பொழுது அதே பகுதியில் அதாவது மாங்குளம் பனிச்சங்குளம் பகுதியில் தான் நிறுத்தி வைக்கப்பட்ட சொகுசு பேருந்தில் பார ஊர்தி மோதி விபத்து இடம்பெற்றிருக்கிறது. இதிலும் 3 உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே வாகனத்தை செலுத்துவோர்கள், வாகனத்தை வீதியோரத்திலே நிறுத்தி வைப்பவர்கள் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். வாகனத்தை எங்கே நிறுத்துகின்றோம் என்கின்ற தெளிவு வாகனத்தை நிறுத்துவோர்களுக்கு இருக்க வேண்டும். அதே போல வாகனத்தை செலுத்துவர்களும் மிக மிக அவதானத்துடன் பயணிக்க வேண்டும். இவ்வாறு ஒரு சம்பவம் ஏற்கனவே கடந்த வருடம் இடம்பெற்று 3 உயிர்கள் போன நிலையில் தற்பொழுது மீண்டும் அதே போன்று ஒரு சம்பவம் இடம்பெற்று 3 உயிர்கள் போயிருக்கின்றது. இனி இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது. சாரதிகள் மிக மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்த்.